ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன பாக்குறீங்க? வழக்கமா எல்லா படம் மாதிரி இந்த படத்துலயும் கிராமத்தையும் கிராமத்து வயல்களையும் காட்டுறாங்களேன்னா நல்லா பாத்துக்கீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு இப்படி பசுமையான பறந்த நிலப்பரப்பு உங்களால பார்க்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. பூமிக்கு போதுமான அளவு தண்ணி கிடைச்சா தான் மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுக்க முடியும். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி விளையிற நிலத்தை எல்லாம் வீடா மாத்திட்டோம்னு வைங்க, நம்ம அடுத்த தலைமுறை உணவுக்காக சீனாக்கார மாதிரி புழுவையும் பூச்சியும் சாப்பிடுற சூழ்நிலையா வந்துடும். அதனால மரம் செடிகளை நட்டு நம்ம நாட்டுக்கு மழை வர்றதுக்கான அஸ்திவாரத்தை போடுவோம். சரியா? சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். வேற இல்லாத பையன் விடிய கருத்துல தூங்கிட்டு இருக்கான் பாரு. நீ டிக்கெட் எடுக்காம ஒரு வயதை தப்பிக்க முடியாது. டிக்கெட் 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 டிக்கெட். எந்திரிப்பா. என்ன டிக்கெட் எடுத்தியா? எடுப்போம்ல. எங்க ஏறின? சின்னமனூர். எங்க போகணும்? சின்னமனூர். இது அம்மா வட்டி போற வண்டியா? அம்மா வட்டி போய் சின்னமனூர் வரும்ல. என் தலையெழுத்துறா. ஆடு ஆளேற வண்டியில ஆட்டோ ஏத்திருக்க. ஆட்டோ திங்கிறவன மட்டும் ஏத்துற, ஆனா ஆட்டோ ஏத்த கூடாது. அப்ப டிக்கெட் அடியா? இந்த வாங்கிக்க. மனுஷனுக்கு ஒரு டிக்கெட், ஆட்டுக்கு 2 டிக்கெட். இந்த அப்படியா? ஆட்டுக்கு மட்டும் வாங்குறியா? இந்த கோழி கொடுக்க போறியா? அவங்கிட்ட மட்டும் வாங்காம போற? யோ, நீ திறந்து போட்டுக்கு வரியா? நான் பொத்திக்கிட்டு வரேன், நீ பொத்தியா? டிக்கெட் 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 டிக்கெட். உங்க அம்மா பட்டி கொடுங்க. என்ன சார் நீங்களாம் போய் என்னடா அது பஸ்ல கண்டக்டரே டிக்கெட் வேணாம்னு சொல்ற அளவுக்கு இவர் யாருன்னு தானே பாக்குறீங்க? இவர் தாங்க நம்ம ஹீரோவோட அப்பா. இவரு சின்ன பையனா இருக்கும் போது பக்கத்து வீட்டுல ஒரு பள்ளிக்கூட வாத்தியா இருந்திருக்காரு. அவர் என்னடான்னா மாசத்துல 22 நாளைக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாரு. ஆனா 30 நாள் சம்பளத்தை முழுசா வாங்கிட்டு குடும்பத்தோட டூர் போயிடுவாரு. இத பார்த்தாரு நம்ம ஆளு. காலனா சம்பாதிச்சாலும் அது கவர்மெண்ட் காசா தான் இருக்கணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு. இவங்க தாங்க நம்ம ஹீரோவோட அம்மா. இவங்க என்னடான்னா அரை வயிற்று கஞ்சி குடிச்சாலும் அது அரசாங்க காசுல தான் குடிப்பேன் அப்படின்னு வைராக்கியமா இருந்து இவருக்கே வாக்கப்பட்டு வந்துட்டாங்க. மொத்தத்துல 2 பேர் ஆசையும் நிறைவேறிடுச்சு. அப்புறம் எங்க போறாங்கன்னு பாக்குறீங்களா? ஐயாவை பக்கத்து மாவட்டத்துக்கு பதவி மாற்றம் பண்ணிவிட்டாங்க. அம்மாவுக்கு பருப்பு டப்பா அடுக்கி பால் காய்ச்சறதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்புறம் அரசாங்க வேலை தான் சும்மாவா? 58 வயசுக்குள்ள 6-7 முறையாவது வீட்டை மாத்தணும். பசங்க 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ள 10 முறையாவது பள்ளிக்கூடத்தை மாத்தணும். அப்பதானே அதுக்கு ஒரு கௌரவம். அப்படி என்ன வேலைன்னு தானே பாக்குறீங்க? அரசாங்கத்துல அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுக்குற ஒரே துறை எதுன்னா அது காவல்துறை தாங்க. அதில் தாங்க நம்ம ஐயா சேர்ந்திருக்காரு. இப்ப என்னடான்னா உங்களுக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்னதான் போலீஸ்காரன் பொட்டாட்டின்னு பீத்திக்கிட்டாலும் புதுப்படத்துக்கு புருஷனோட போக முடியல, பிறந்த வீட்டுக்கு ஒன்னா போக முடியல அப்படிங்கிற கவலையா. அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? ஆசைப்பட்டு அவங்களே ஆப்பு மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. வரனே. ஹை, அத்தை மாமா வந்திருக்காங்க. தலையில இடிச்சிராம பாத்து வாமா. வாங்கண்ணே, வாங்க. நீ என்ன கஸ்தூரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே.
இந்தானே. என்னண்ணே, எதுவும் அவசர வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணனை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கோட்ரஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. அது வரைக்கும் இந்த புறவை இங்க விட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன்ப்பா. அட என்னண்ணே நீ வேற, நம்ம பிள்ளைண்ணே, நான் பாத்துக்கறேன். என்ன கஸ்தூரி அக்கா, உங்க அண்ணா நீ எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. எதுவும் விசேஷமாக்கா? ஏன் வள்ளி, தங்கச்சியை பார்க்க அண்ணன் வரக்கூடாதா என்ன? இல்ல, ஒருத்தரையும் காணுமே, அதான் கேட்டேன். அவசர வேலையா மதுரை வரைக்கும் போயிருக்காங்கப்பா. சரிக்கா, எனக்கும் தண்ணி நிறைய எடுக்கணும், நான் வாரேன். சரிப்பா. பூஜா பூஜா அத்தா, பூஜா எங்கத்த? அவ எங்கடா தம்பி வீட்ல இருக்கா? எங்கயாவது தோட்டத்து பக்கம் திரியுங்க, போய் பாரு. ஓடாதடா, நில்லு. அம்மா, பள்ளிக்கூடம் போற ஆச்சுமா. பையன் மாதிரியா இருக்க. இங்க பாரு. ஐயோ, அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? பட்டனை அம்மா, போடு. இதம்மா ஸ்டைலு. பட்டனை போடுடா. அம்மா, இரு, தலையை சீவிட்டு போ. பாய்மா. பிரபு, புது ஊர்ரா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. ஒரு நாள் கூட லேட்டா வந்ததுடா. சூப்பர்டா பிரபு, நீ ஒரு நாள் கூட லேட்டா வந்ததே இல்லடா. பிரபு, இங்க எல்லாம் கரெக்டா வந்துருங்க. ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டா வந்துடாதீங்க. சரி சரி, இன்னைக்காவது சீக்கிரம் வாங்க. ஏன், உனக்கு என்ன பிறந்த நாளா? திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போ, சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம். போடா தின்னி. இன்னைக்கு என்ன நாள்னு உங்க பாஸ் கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்வாரு. ஆமாடா, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேடா. நம்ம ஸ்கூல்ல போய் மரம் நடணும், வாங்க. இரு இரு இரு, மரம் நடணுமா? மரத்துல ஏறுறன்னா சொல்லு, வர்றோம். ஆமாடா, நான் 6 மாசத்துல அந்த ஸ்கூல்ல விட்டே போறோம். இப்ப போய் மரம் நடுறோம், மட்டை நடுறோம்ட்டு. டேய், இதை நம்ம தாத்தாவும் பாட்டியும் நினைச்சிருந்தா நாம காஞ்சி கருவாடா போயிருப்போம். பக்கத்துல கேரளாவை பாரு, மரம் செடி கொடின்னு இருக்கிறதுனால தான் அங்க தண்ணி பஞ்சம் இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க. ஏய், அங்க பாரு, உன் ஆளு பிரபு நிக்கிறான். வாய மூடிட்டு சும்மா வாடி. நான் வேணா வாயை முடிக்கிறேன், நீ அவளை பார்க்கவா வந்துருப்பாங்களா? இன்னைக்காவது திரும்பி பாருடா. திரும்பவே மாட்டானே. என்னடா மச்சான், நேரமாச்சு, இன்னும் அந்த புல்ஸையும் காத்தாடியும் காணோம். என்னடா நிலநடுக்கன்னு பார்த்தா, ஆஹா நம்மாலு. என்னடா இவ்வளவு நேரம்? நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. வாடா புல்சே, நீ எல்லாம் ஒரு மிதி மிதிச்சனா 1.5 கிலோமீட்டர் போகும். 1.5 மணி நேரமா உங்க வீதியே தாண்ட மாட்டியடா. விடுறா போங்கடா, நீங்க சிங்கிளா வந்துட்டீங்க. நான் இந்த நாயை வச்சு மிதிச்சுட்டு வரணும்டா. டேய் டேய் விடுறா, பாறா அவன விடுறா. டேய் மச்சி, போலாமா? வாடா போலாம். போடா குண்டா. குட் மார்னிங் சார். என்னப்பா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஆசிரியர் தினம் சார். எங்க மாணவர்கள் சார்பா இந்த மரக்கன்றை நட்டு வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். சந்தோஷம், உங்க நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள். சார், நாங்கள் இந்த ஸ்கூலை விட்டு போனாலும் ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கள் ஞாபகம் வரும் சார். ஓ, ஆகட்டும்ப்பா. ஆமா, அந்த பட்டு டீச்சர் எங்க? அதுவும் இருக்காங்க சார். டீச்சர், பசங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க? சந்தோஷம் சார். அவங்க சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு வைப்போம். இப்ப வாங்க போலாம்.
அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பட்டுவும் அந்த தெரியுதில்ல, அந்த கிளாஸ் ரூம்ல தான் ஒன்னா படிச்சோம். நாங்க படிக்கும் போதும் சரி, எங்களுக்கு முன்னாடி படிச்சவங்களும் சரி, அவங்க யாருமே ஆசிரியர் தினத்தை இந்த மாதிரி சிறப்பா கொண்டாடியதே இல்லை. உங்களை மாதிரி மத்த பள்ளி மாணவர்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தினா நாட்டுல தண்ணி பஞ்சம் இனி வராது. இனிமே எந்த மாநிலத்திலும் போய் தண்ணீருக்காக கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் இதோ இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. ஏண்டா டீச்சர் 14. ஏமாண்டா இதெல்லாம் நோட் பண்றது? டீச்சர் 15 பெஞ்ச் டீச்சர் இந்த வந்துருச்சு. வாங்கடா. அப்பா பார்த்து உட்காருங்க. இன்னைக்கு முத்தான வார்த்தைகள் யார் எழுதணும்? நான் தான் டீச்சர். வாமா வந்து எழுது. இன்னைக்கு ஆசிரியர் தினம். அதனால வழக்கம் போல இருக்கிற பாடத்தை எடுக்காம வேற எதையா பத்தி பேசிட்டு இருப்போம். சரியா? ஏதாவது கேளுங்க. ஆனா கேக்குற விஷயம் அர்த்தமுள்ளதா இருக்கணும், புதுமையா இருக்கணும். அப்ப நீங்களே கேளுங்க டீச்சர். ஏன் அர்த்தமுள்ள கேள்வி யாருக்கும் கேட்க தெரியாதா? டீச்சர். சரி நானே கேக்குறேன். 5 பெருசா இல்ல 6 பெருசா? 5 தான் டீச்சர் பெருசு. எப்படி சொல்ற? அதாவது டீச்சர், துரியோதன டீம்ல 100 பேர் இருந்தாங்க டீச்சர். பஞ்சபாண்டவர்கள்ல 5 பேர் தான் டீச்சர். ஆனா ஜெயிச்சது பஞ்சபாண்டவர்கள் தானே, அதனால 5 தான் பெருசு. இந்த விளக்கமும் நல்லா தான் இருக்கு. இதே கருத்துக்கு வேற யாராவது விளக்கம் வச்சிருக்கீங்களா? 5 தான் டீச்சர். எப்படிடா சொல்ற? வீராப்பு படத்துல விவேக் ஜோடியா நடிச்ச 5 தான் டீச்சர் ரொம்ப பெருசு. ஏய் இப்பதானே சொன்னேன், அறிவுபூர்வமா யோசிங்கடா. அதே ஏரியால இரு. வேற யாராவது? 5 பெருசா 6 பெருசா? சரி. ஒற்றுமைக்கு உதாரணமா நம்ம எதை சொல்லுவோம்? காக்கா டீச்சர். அக்கோய், அது காக்கா இல்ல காகம். ஏக்கா நீங்க கவனம் இருங்க. அடுத்து சுறுசுறுப்புக்கு உதாரணமா நம்ம எதை சொல்லுவோம்? இரும்பு டீச்சர். கரெக்ட். சமாதானத்துக்கு உதாரணமா? புறா டீச்சர். வெரி குட். சரி, நன்றிக்கு உதாரணமா எதை சொல்லுவோம்? நாய் டீச்சர். டேய் உனக்கு எப்பதான் தெரியுமா? எனக்கு எப்போ தெரியும். சும்மா ஹலோ, பிச்சிடுவேன். உங்க வயசெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். சரியா? கம்முன்னு இருக்கணும். சாரி டீச்சர். ஆளும் மூஞ்சியும். சரி, இந்த விலங்குக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவு டீச்சர். 5 அறிவு தானே? நாய் மாதிரி பேய்க்கு அறிவு இருக்கா டீச்சர்? டேய் உனக்கு அறிவே இல்லையாடா? அதுக்கு நான் என்னடா பண்றது? கம்முன்னு இருடா. 5 அறிவு தானே? இப்ப சொல்லுங்க, 5 பெருசா 6 பெருசா? 5 தான் டீச்சர். வெரி குட். சரி, உங்களுக்கெல்லாம் என்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம். டீச்சர் நான் கேட்கலாமா? என்னடா? நீங்களும் ஆர்யா சாரும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன் டீச்சர். அது யாருடா? ஆர்யா? நம்ம ஹெட் மாஸ்டர் தான் டீச்சர். அவருக்கு ஆர்யான்னு வேற ஒரு பேர் இருக்கா? சரி, எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? நயன்தாரா டீச்சர். நயன்தாராவா? நல்லா இருக்கே. ஆமா டீச்சர், சாரா ஆர்யானா நீங்க நயன்தாரா தானே? ஆஹா, அப்படியா? இதனால என்ன சொல்ல வரீங்க? டீச்சர், நீங்க 2 பேரும் +2 இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஆமா. அப்ப 2 பேரும் காதலிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், சொல்லுங்க டீச்சர். வேற எதையா கேளுங்கடா, அறிவுபூர்வமா கேளுங்க. என்னத்த பேசிக்கிட்டு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டேய் யாராவது கேட்க போறாங்கடா? கம்முனு இருங்கடா டேய். சொல்லுங்க சொல்லுங்க. சரி சொல்றேன், சத்தத்தை நிறுத்துங்க. சொல்றேன்டா. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல ஒரு நாள். ஏண்டா பாலாஜி,
நேத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்க போன? டேய் எங்க அக்கா மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாயடா. எங்க மாமா என்ன படத்துக்கு கூட்டு போயிட்டாரு. என்ன படம்? அலைகள் ஓய்வதில்லடா. அலைகள் ஓய்வதில்லையா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுடா. புது கதாநாயகி செம்மையா இருந்தா. அதுவும் அந்த 1000 தாமரை முட்டுக்களே பாட்டுல தாமரை பூ மாதிரியே வெளியே வந்தாடா. கண்ணுக்குள்ளே இருக்காடா. வாயம் முறா, வாய்க்குள்ள வாத்து போயிருப்போம். டேய் வாடா நம்மளும் அந்த படத்துக்கு போலாம். சரி வாடா அடிச்சிட்டா. டேய் பின்ன மொட்டை அடிச்சிட்ட போவாங்க. போலாம் வாடா. டேய் என் கையில காசு இல்லடா. உங்ககிட்ட யார் காசு வச்சிருக்கா? வரேன்டி. அந்த நாளை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், தாங்களும் நோக்கினீர்கள். டேய் சும்மாடா. இருடா, அழகான காதல் கதைக்கு ஆர்ஆர் போட்டுக்கிட்டு இருக்கேன். டீச்சர் நீங்க சொல்லுங்க டீச்சர். அன்னைக்குதான் நான் அவரை அவ்வளவு கிட்டத்துல பார்த்தேன். அப்படிதான் அப்பப்ப பாத்துக்குவோம், அப்படியே கண்ணால பேசிக்குவோம். அப்படிதான் ஒரு நாள். ரெக்கார்ட்ல முடிச்சிட்டியாடி? இல்லடி முடிச்சிட்டியா? நான் பாதி தான் முடிச்சிருக்கேன். இன்னும் நிறுத்து. எல்லாருக்கும் ஒரு ஐஸ். என்ன ஐஸ்மா வேணும்? அவளுக்கு என்னடி வேணும்? பால் ஐஸ் இல்லம்மா, குச்சி ஐஸ் சாப்பிடுங்க. எனக்கும் இருமா தரேன். உனக்கு வேணாமா? கொடுங்க. அண்ணா அவளுக்கும் ஒண்ணு கொடுங்க. தரமா இந்த உங்ககிட்ட காசு இருக்கா? இந்தாங்கடா. இவ்வளவு தானா இருக்கு, மிச்சத்தை நாளைக்கு தரேன். பரவாயில்லம்மா, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சேமியா ஐஸ், குச்சி ஐஸ், ஐஸ். டேய் பறந்த மால் வருதுடா. சூப்பரா இருக்குல? ஆமாடி நல்லா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு எங்க அப்பா கோன் ஐஸ் வாங்கி கொடுத்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அந்த மாணிக்க பையன் வர ஓரமா போலாண்டி. நீ ஒண்ணும் கண்டுக்காத, அவன் பாட்டுக்கு வந்துட்டு போறான். நீ ஐஸ் தின்னு. ஏய் நில்லு. மேங்கோ ஐஸ் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. அட ஆளு அழகா இருக்க. ஏய் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் பின்னாடி வராதேன்னு. உன் பேரையும் என் பேரையும் சேர்த்து வச்சு பாரு, பட்டு மாணிக்கம்னு சட்டுன்னு ஜொலிக்கும். பட்டுன்னு மூஞ்சில போட்டா இன்னும் ஜொலிக்கும். இங்க யாரா பறந்தாம பின்னாடி வந்தா மட்டும் ஏத்துக்குவ, நாங்க வந்தா ஏத்துக்க மாட்டியா? ஏய் இவன் கிட்ட என்னடி பேச்சு? வாங்கடி போலாம். ஏய் நில்லு. நீ போ நீ நில்லு. என்ன ரொம்ப பிகு பண்ற? இந்த பாரு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நல்லா இல்லையா? இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்ன, கூடு சாப்பிட்டு பாப்போம். இந்த நேரம் பார்த்து அந்த பறந்தாமரை காணோம்டா. ஏய் மாணிக்கம் வேணாம், ஐஸ்டா, ஐஸ் விழுந்துற போதுடா. இதான்டா நம்மால எப்படி வந்தான் பாரு. பட்டு இட்ஸ் ஃபார் யூ. Thank you. இந்த ஐஸ் கரையறதுக்குள்ள அவனை அடிச்சு துவைச்சிரு. கிளம்பு. ஒரு நிமிஷம், இந்த கண்ணாடிய பத்திரமா வச்சுக்க. என்ன பாக்யராஜ் ஸ்டைலா? இல்லம்மா, அப்பதான் அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, தோராயமா தோச்சிரு. ஓகே. ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையே. பறந்தாமா பக்கத்துல தான் இருக்கா. புத்ரா சரி கண்ணாடி கொண்டா. அவனை இது போடாமலே கிளின்னு கிழிச்சிட்டு. சரி நீங்க கிளம்புங்க. ஆமா, ஐயோ பயமுறுத்தாதே. ஆமா, இந்த ஐஸுக்கு இது எத்தனாவது ஐஸ்? இது 4வது. அப்படியா? 4வது தானா? கோச்சிக்காத. யாரு போறது? உங்க அப்பனா? ஐயோ பறந்தாமா, எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பா போஸ்ட்மேனுக்கு வேற யாரையான்னு சொன்னேன். இன்னைக்கு பார்த்து அந்த ஆளு இங்க வந்து என்ன பண்றாரு பட்டு தெரியலையே. வேணுமா? ஏன் டீச்சர்
ஆர்யா சார் பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்காரு. அவர் எப்படி டீச்சர் அடிச்சு தொங்க விட்டாரு? காதலி கடைக்கண் காட்டி விட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். ஐ நல்லா இருக்கு டீச்சர். நான் சொல்லலடா, பெரிய கவிஞர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் டீச்சர் 2 பேரும் என்ன கல்யாணமே பண்ணிக்கல? அது ஒரு பெரிய கதடா. முனியம்மா, எப்படியாவது நம்ம லவ் லெட்டரை இதுகிட்ட கொடுத்து பட்டுகிட்ட கொடுத்துற சொல்ல வேண்டியதுதான். எங்கிட்ட இருந்துதான் இப்படியே வந்து சேருதோ. முனியம்மா, முனியம்மா. என்ன தம்பி? இந்த தேஞ்ச விளக்கமாற வச்சு கூட்டுறிய, உனக்கு கையெல்லாம் வலிக்கலையா? உனக்கு தெரியுது தம்பி, அந்த ஹெட் மாஸ்டருக்கு தெரியலையே. அவன் கிடக்க கொன்ன பைய. இந்தா இந்த புது விளக்கமாற வச்சு கூட்டுறியா? ரொம்ப நன்றி தம்பி. தம்பி முனியம்மா. என்ன தம்பி? ஒரு நிமிஷம். இந்த லெட்டர். என்ன இது? லவ் லெட்டர். அப்படின்னா? காதல் கடிதம். ஏண்டா விளக்கு மாத்து கட்ட, நான் கஷ்டப்படுறேன்னு விளக்க மாறு வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தா என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? ஐயோ இல்ல, அது உனக்கு இல்ல, வேற ஆளுக்கு. ஏண்டா கையும் களமா மாட்டிக்கிட்டு மேல இப்ப மலைப்புரியா? இருடா உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ உன்னை யார் வச்சுப்பாங்க? உனக்கு என்னைய வச்சுக்கிற ஆசை வர இருக்கா? பாரு பாரு, சொல்றத கேளு. வயசுக்கு மரியாதை கொடு. நீ வயசுல என்ன கட்ட, உன்னை யார் நீ வச்சுக்குவா? டேடி முண்டா, மணியை பிடிச்சவரே, அடிக்காதே, 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 கொட்டுவே. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட 10 வயசு மூத்தவங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருப்ப? அது இந்த மேடத்துக்கு இல்லங்க. ஏண்டா இவங்கள பார்த்தா மேடம் மாதிரி தெரியுதா? ஐயோ இந்த பொம்பளைக்கு இல்ல. பொம்பளைன்னா மரியாதை கெட்டு போயிரும் பாத்து. உனக்கு இல்லமா? டேய், இந்த அம்மாவை நீ அம்மான்னு சொன்னா இத உங்க அம்மா கட்டணும், உன்னை என்ன செருப்பால் அடிப்பா. ஐயோ என்ன பேச விடுங்க. அப்ப யாரு தான லெட்டர் கொடுத்தா? அது பட்டு ரோசா இல்லங்க, அதுக்கு கொடுத்தேன். பட்டு ரோசாவை கூட்டுவாங்க. என்ன கண்டாயோ. இதம்மா பதமா பார்த்து கூட்டு வாமா. அமைதியா இருக்க மாட்டே. பனி நிலவே, நீ பள்ளிக்கூடத்திற்குள் கால் வைத்ததும் என் கண்களில் கற்பூரம் ஏற்றி விடுகிறாய். பாவலர் வந்துட்டாரு. இந்த பச்சை குழந்தையின் கண்கள் பள்ளி பாடத்து பக்கம் போகாமல் உன்னையே பார்க்க துடிக்கின்றது. இப்ப முத்துலிங்க வந்துட்டாரு. நீ சிரித்து சிரித்து பேசுகையில் என் காதில் இனிப்பாய் பொங்குகிறது. மரதகாசி வந்துட்டாரு. என்னடா இது? நீ குலுங்கி குலுங்கி போகையில் என் நெஞ்சுக்குள்ள குதிரை குதிச்சு குதிச்சு ஓடுது. இது யாரும் தெரியலையே. ஐயோ மறந்து போச்சு, இப்ப யார் சொல்றதுன்னு தெரியலையே. கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் கண்ணதாசன், கரெக்ட் கரெக்ட். இது நான் உனக்காக எழுதி வச்ச கவிதை. படிச்சியா? நல்லா இருக்குல்ல? ஐயோ பாருங்க சார், உங்க பையன் படிக்கிற வயசுல என்ன பண்ணிருக்கான்னு இப்படி சொல்லும் விட்டுக்கிட்டு. பட்டே, என்ன பல்லடிச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன ஸ்கூலா இல்ல கூத்தடிக்கிற பார்க்கா? ஏன் சார் லெட்டர் கொடுத்து அவனை விட்டுட்டு ஏன் போன திட்டுறீங்க? முதல்ல அவனுக்கு டிசி கொடுத்து அனுப்புங்க சார். யாருக்கு டிசி கொடுக்க சொல்ற? நீ இந்த ஊர் போஸ்ட்மேனா இருக்கலாம், நான் இந்த ஊர் விவசாயி. நான் சேத்துல கால் வச்சா நீ சோத்துல கை வைக்க முடியும். நிறுத்தியா? உன் பையன் எதுக்கு என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தான்? நீ சாப்பிட்டியா? சரி 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 சரி. ஏய் கழுத, சொல்லிக்கிட்டே இருக்கேன், தூண்டி குச்சி மாதிரி இருக்க, அவனை போய் பாத்துக்கிட்டு இருக்க. ஆமாயா, என் மகன் தூண்டி குச்சி மாதிரி இருக்கனாலதான் உன் பொண்ணு மீன் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டா. கொன்னுடுவேன், நீ அடாத. உன் பையனை என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லியா? பொண்ணுன்னா பள்ளிக்கிறதுக்கு வரும்போது அடக்க உடக்கமா வரணும், சும்மா சங்கு சங்குன்னு வரக்கூடாது. இங்க பாருமா, இந்த ஸ்கூலும் வேணாம் ஒண்ணு வேணாம், நம்ம சொந்த ஊர் கிருஷ்ணகிரிக்கே போலாம். ஆமா வா வென்று போ. பட்டு நில்லியா போற? நில்லியா பட்டு பட்டு, உங்க மாப்பிளைய சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம். ஏமா அவன் சட்டையை கழட்டி போட்டா பள்ளி நினைச்சு காக்கா தூக்கிட்டு போயிடும். இவெல்லாம் எனக்கு மாப்பிளையா? ஏன் போறேன்னு சொன்ன கேட்க மாட்டியா? விடுறா அவனை. வாடா விட்டு வாடா. கத்தாத. சரிங்க டீச்சர், அதுக்கப்புறம் நீங்க ஆர்யா சாரை பார்க்கவே இல்லையா? இல்லடா, பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் என் சொந்த ஊருக்கு போய் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா அங்கேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டாரு. எவ்வளவு வேண்டான்னு சொல்லியும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நின்னாரு. அதான் நான் கோச்சிக்கிட்டு பெங்களூருக்கு போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன்.
அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி செல்போனு இன்டர்நெட்டு எதுவுமே இல்லடா. இருந்திருந்தா எப்படியாவது கனெக்ட் ஆகி கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்ந்திருப்போம். அப்புறம் எப்படி டீச்சர் இங்க வந்தீங்க? அத கேளு. ஒரு நாள் நம்ம ஊர் பிரசிடென்ட்ட பெங்களூர்ல பார்த்தேன். அவர் தான் சொன்னாரு, நம்ம ஆர்யா சார் கல்யாணமே பண்ணிக்காம இதே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்காருன்னு. அதான் உடனே டிரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்துட்டேன். ஆமா டீச்சர், இப்பயாச்சும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஒரு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா ஊரெல்லாம் ஒரு மாதிரி பேசும்மா. அதுவும் இல்லாம காதலிச்சு கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா? காதலிச்சுட்டே இருந்தாலும் சந்தோஷம்தான். அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. டேய், 9 டீச்சர் கதையை பார்த்தியா? ஆர்யா சார் லவ் பண்ணி ஆயா கதல் ஆகிப்போச்சு. 9 டீச்சர் பாவம்ல. டேய், இப்போ அதுவாடா முக்கியம்? முதல்ல உன் லவ் போய் சொல்றா. டேய், எனக்கு ஒரு ஐடியாடா. என்னடா ஐடியா? டேய் மாமா, நம்மள யாராவது ஒருத்தன் செல்விக்கு போய் லவ் லெட்டர் கொடுப்போம். அப்போ வந்து பிரபு சண்டை போட்டானா செல்விக்கும் பிரபுக்கும் லவ் செட் ஆயிடும்டா. நம்ம எல்லாத்தையும் அவளுக்கு தெரியுமே, அப்புறம் எப்பறம் செல்விக்கு லவ் லெட்டர் கொடுக்கறது? ஆமால. டேய், சூப்பர் ஐடியாடா. நம்ம மணி கொடுத்தா அப்படி இருக்கும். யாரா அந்த மணி? டேய், நம்ம மெக்கானிக் மணிடா. மணியா? நீ கூட பார்த்திருக்கே. டேய், அவனால நடிப்பானா? சொதப்பிட மாட்டான்ல? டேய், அதெல்லாம் சொதப்ப மாட்டான்டா. இன்னைக்கு நைட்டே போய் பேசுவோம். என்னடா வேலை இருக்குடா. என்ன பண்ணலாம்? இரு நான் கூப்பிடுறேன். இரு பாப்போம். வருவான் பாரு. சரி, வெயிட் பண்ணு. இப்போ வருவான். அண்ணே, என்னடா? ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. போகணும். எங்கடா ஆளை காணோம்? வரா பாடுறா. போடா, உயிர போறா. இப்ப பாரு. செல்வி, செல்வி இல்ல, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இரு. என்னமோ புலவரும் நாங்களே. என்ன? இந்தா புலவர். இதையே என்கிட்ட கொடுக்குற? காதலி கொடுக்காம யாருக்கு கொடுக்கறது? யார் காதலன் யார் காதலி? நீயும் நானும் தான். ஓ, அப்படியா? ஒன்னா பின்னாடி வந்ததும் முன்னாடி வந்து நிக்கிறியா? உன்னா வருவியா? இனிமே உன்னை என் பின்னாடி பார்த்தேன் தொலைச்சிடுவேன். புலவர் கொடுத்ததுக்கு புலவர் அள்ளி அடிக்கிறா. தாடிய பாரு, நாய்க்குட்டி வால் மாதிரி. டேய் வாங்கடா, போயிட்டா. மாப்ள ஏண்டா இப்படி கோத்து விட்டீங்களே, என்ன அது நியாயமாடா? ஏண்டா காதலுக்குன்னு செய்யும்போதெல்லாம் பெரிய அடின்னு பேசி அதுக்கு இவன் இல்லடா அடி வாங்கணும். நண்பேண்டா. டேய், உன்னை யாரா காலிஃப்ளவர் கொடுக்க சொல்லுது? நல்ல வேளை வாழைப்பூவை கொடுக்கல, இல்ல குத்தி கொடல உருவிருப்பானா? அடியே, இனிமேல் ஒர்க் ஷாப் பக்கம் வாங்கடி, உங்களை பஞ்சர் பார்க்காம விட மாட்டேன். இது கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. என்னது? காலையில எஃப்எம்ல ஒரு சாங் கேட்டேன்டி, அதான் அது அப்படியே லவ் லெட்டரா எழுதி கொண்டு வந்துட்டேன். ப்ளீஸ் டி, எனக்காக இந்த லெட்டரை நீயே கொண்டு போய் கொடுத்துடுறீ. நான் கொண்டு போய் கொடுக்கறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா காவலன் படத்துல வர மாதிரி ஹீரோயின் மாறிட்டா நீ என்ன கேட்க கூடாது, சரியா? நானே போய் கொடுத்துடுறேன். ஏய் லூசு, நில்லடி. ஏய் நானே கொடுக்கறேன். போடி, நான் தான் போய் கொடுப்பேன். என்கிட்ட கொடுடி. டேய் பிரபு, எந்திரா. ஏன்டா இவ்வளவு சோகமாவே படுத்திருக்க? எல்லாமே ஒன்னால தான்டா. ஏதாவது ஒரு ஐடியா குறா.
டேய் டே மச்சான், உனக்காக தானடா யோசிச்சுட்டு இருந்தேன். டேய் உன்னை ஏன் எட்டி மிதிச்சேன்னு தெரியுமா? சிகரெட் குடிக்கிறனா தனியா போய் குடிச்சா நாசமா போக வேண்டியதானடா. எதுக்குடா அப்படி 4 பேர் மத்தியில குடிக்கிறீங்க? அதான் தியேட்டர் டிவி எல்லாம் போடுறான்ல, சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்னு. உனக்கு வரலன்னு நினைக்காதடா, வந்தவனை போய் பாரு. அவனோட வாழ்க்கையும் இந்த சிகரெட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. டேய் சாரிடா மாப்ள. சரி விடுறா, வா பாத்தேறா. டேய் மாப்ள, வேற மாதிரி ஏதாவது யோசிடா. பேசாம நாளைக்கு உன் மனசுல இருக்கிறது பூரா ஒரு கவிதையை எழுதி செல்விட்ட கொடுத்துறா. நல்ல ஐடியா தான், ஆனா எனக்கு கவிதை எழுத தெரியாதே. இன்னைக்கு காலைல எஃப்எம்ல ஒரு பாட்டு கேட்டேன். பேசாம அந்த பாட்டை அப்படியே காப்பி அடிச்சிருவோம். அப்படி என்ன பாட்டுறா? சொல்றேன்டா. சரி மச்சி, அது அப்படியே ஒரு பேப்பர்ல கவிதை எழுதி கொடுத்துறியா? வீட்டுக்கு வரேன், எழுதிருவோம், நாளைக்கு கொடுத்துருவோம். சரியா? சரிடா போலாம். டேய் வாங்கடா போலாம்டா. எங்க போனா? கண் முன்னாடி தெரியவா, ஆளை காணுமே. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கவிதா, பரீட்சை வரப்போது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்க சார். படிக்கிறத கிளாஸ் ரூம்ல போய் படி போ. எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? டேய் என்னடா இங்க நின்றுட்டு இருக்க? டேய் பயமா இருக்குடா. இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காதுடா. போடா போ. போடா. எப்படியாவது கொடுத்துடணும் கடவுளே. என்ன பண்றான்? யாரும் பார்த்துடக்கூடாது. பிரபு மேம், அங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை டீச்சர், சும்மா. கிளாஸுக்கு போ. எங்க கவிதா, கவிதா. பிரபு மேம், என்னடா? இப்போ போயிடுறேன் மேம். வா, கம் இன். என்ன பிரபு, இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை டீச்சர். சுத்தி சுத்தி வர? சும்மா தான் டீச்சர். என்னவோ மாதிரி இருக்கியே. இல்லை டீச்சர். பையில என்ன? எதுவும் இல்லை டீச்சர். என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லை டீச்சர். என்ன இருக்கு எடு. என்ன அது? ஒன்றும் இல்லை சார். கொண்டாங்க கொண்டாங்கறல. என்னடா இது? ஐயோ, என்ன லெட்டர்? என்ன இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யாருக்கு? அது சொல்லு, யாருக்கு எழுதுன? உங்களுக்கு தான் டீச்சர். எனக்கா? உங்களுக்கு தான் சார். டேய், எனக்கு உன் பெரியம்மா வயசு ஆகுது, எனக்கு போய் லவ் லெட்டர் எழுதிருக்க? நைட் டீச்சர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஆரியா சார் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. டேய் மச்சான், டேய். என்னடா? நம்ம ஊர் தலைவர் இறந்து போயிட்டாரா? சரி, அங்க போனா ஏதோ ஊத்தலாமாடா? ஊத்திர வேண்டியதான். பிரபு வருவானே, என்ன பண்ணலாம்? அத நான் பாத்துக்கிறேன், நீ வாடா. சரி ஓகே, நீ எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துரு. நான் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரிடா. டேய் கண்ணனை கூட்டிட்டு வந்துடா. சரிடா, போடா, கூப்பிட்டு வரேன்டா, போடா. போற? இந்த தடவை மட்டும் இதை செல்வி கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இனிமே இதை கையிலேயே தொட மாட்டேன். டேய் 100 ஆயிசுரா, இந்தா செல்வியே வந்துருச்சுடா. அங்க பாரு, கூட ஒரு பிள்ளை வருதடா. இங்க வரா கவிதா வந்திருக்கு. ஏய், இப்பயாச்சும் கொடுத்துரு, உன் ஆள் நிக்கிறான். இப்ப எப்படி குடுக்குறேன் பாரு. டேய் என்னடா இதுக்கு வேற வந்திருக்கு? வா. டேய் வெளியே தெரிய வர, உள்ள மறைச்சு வை. இது யார் செல்வி? இவ பேரு மீரா, நம்ம ஸ்கூல்ல தான் +1 படிச்சிட்டு இருக்கா.
அப்பா வாங்க 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 தெய்வனே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வா செல்வி, என்ன காலையிலே வரேன்னு சொன்னா இப்ப வந்திருக்கே? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. மீரா உள்ள இருக்கலா? உள்ளதே இருக்கா, போய் பாரு. மேடம், இவங்க தான் மேடம். இங்க வேலாயுதம் யாரு? இங்க என்ன நடக்குது? மீரா கேக்குறாங்களா? சொல்லுங்க. என்னோட தம்பிக்கு தான் கல்யாணம். சரி, பொண்ணு யாரு? எங்க பொண்ணு தாங்க. உன் பொண்ணுக்கு வயசு என்ன? சொல்லுங்க. 17 வயசு. மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? மேடம், இவதான் கல்யாண பொண்ணு. படிக்கிற வயசுல இப்படி கல்யாணம் பண்றீங்களே, நீங்களும் ஒரு அம்மாவா? என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேனா இல்ல கருமாதி பண்ணுவேனா? அத கேக்க நீ யாரு? தாமா, உன் பொண்ணுக்கு நீ எதை வேணா பண்ணிக்கோ. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது பண்ணனா 2 பேருக்கு உள்ள போட்டுற பாத்துக்க. ஏண்டி போலீஸ கூட்டி வந்து எங்களை அசிங்கப்படுத்துறியா? போலீஸ் இருக்குன்னு பாக்குறேன், இல்லாட்டி பல்ல உடைச்சு கையில குடுத்துருவேன். அம்மா, உங்க பொண்ணு எப்படி படிப்பா தெரியுமா? சும்மா ரெடி, பெருசா படிச்சு கிழிச்சிங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? படிக்கும் போது எவனையாச்சும் லவ் பண்ண வேண்டியது, கல்யாணம் பண்ணி பெத்தவங்களை அசிங்கப்படுத்த வேண்டியது. பெருசா படிச்சு கிழிச்சு அழுவலாம். வாய் எப்படி போடி குந்தாடி. எங்கேயோ யாரோ 1-2 பேர் தப்பு பண்றதுக்காக நாங்க எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்போமா? ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர் ஆகுமா இன்ஜினியர் ஆகுமான்னு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டுட்டு இருக்கோம். எங்க மனசுல காதலும் கிடையாது, கத்திரிக்காவும் கிடையாது. இதோ இவன் எனக்கு 3 வருஷமா தெரியும். பாண்டிய இதோ இவளுக்கு 10 வருஷமா தெரியும். நான் சாப்பிட்டத இவன் புடுங்கி சாப்பிட்டிருக்கான், இவன் கொடுத்தத நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜாதி மதம் எதுவும் பார்க்காம நட்புன்ற ஒரே தகுதியை வச்சு நாங்க எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். +2 சேர்ந்ததுல இருந்து எந்த காலேஜ்ல சேரலாம், என்ன படிக்கலான்ற நினைப்பு மட்டும்தான் எங்க மனசுல இருக்கு. யாரை காதலிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணலான்ற அருவருப்பான எண்ணம் எங்க மனசுல துளி கூட கிடையாது. மீரா, உனக்கு என்ன படிக்க ஆசை? ஐஏஎஸ்கா. கேட்டிங்களாமா? இன்னும் 6 வருஷத்துல உங்க பொண்ணு ஒரு மாவட்டத்துக்கே கலெக்டர். ஆனா அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து அடுப்பங்கரையில விட பாக்குறீங்களே, இது நியாயமா? ஆமாண்டி, காடு கரையை வித்து நாங்க கலெக்டருக்கு படிக்க வைப்போம். கல்யாணம் பண்ணும்போது எம்புட்டு நகை போடுவீங்க, என்ன கார் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. இருக்கிற வீட்டை வித்துட்டு நடுத்தருவுல நிக்கவா? நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அவன் சட்டையை பிடிச்சு கேளுங்க. உன்ன மாதிரிதான் என் பொண்ணும் படிச்சிருக்கா, உன்ன மாதிரிதான் என் பொண்ணும் வேலைக்கு போறா. நீ என் பொண்ணுக்கு எவ்வளவு சீர் கொடுக்குறேன்னு கேளுங்க. எவ்வளோ நகை நட்டு போட்டு வருவா பொண்ணுன்னு நாக்க தொங்க போட்டுட்டு இருக்க மாமியார் எல்லாம் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேளுங்க. அம்மா, ஆணும் பெண்ணும் சமம்னு இந்த நாடே சொல்லுது. ஆனா வரதட்சணை மட்டும் இந்த பொண்ணுங்க தலையில சுமத்துறாங்களே, இது என்னமா நியாயம்? பொண்ணுங்க தலை நிமிர யார் வேணாலும் தடையா இருக்கலாம், பெத்த தாய் நீங்க தடையா இருக்கலாமாமா? வேணாண்டி ஆத்தா, இந்த வயசுல இந்த வேஷம் உனக்கு. நீ என்ன வேணாலும் படி. அம்மா எதை வேணாலும் வித்து உன்னை என்னனாலும் படிக்க வைக்கிறேன். டேய், அப்போ லவ்வுடா. டேய் டேய் டேய், என்னடா கிழிச்சிட்டு இருக்க? உன்னோட லவ் முதல்ல காலேஜ் முடிப்போம், அப்புறம் காதல போய் பார்ப்போம். சூப்பர் டி. வா போலாம். பிரபு, ஐயோ என்ன இதுக்கு மத்தி ஓஜாமாகுது. உள்ள போயிரா புல்ஸ். டேய் புல்ஸ், இருடா, கதவு கித உடைச்சு போடாத. வா, பாத்து வா. இல்லனால எங்கடா போன? ஆளையே காணோம். வா, உள்ள வா. உட்காருடா. என்னாச்சு? மேல உட்காருடா. இருக்கட்டுமா. 4-5 மாசமா எங்கடா போயிருந்த? ஆளையே காணோம். அது ஏமா கேக்குறீங்க? வெயிட் லாஸ் பண்ணலாம்னு ஆந்திராவுக்கு போனேன். அங்க போனா 15 கிலோ ஏறிடுச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டேனா? போனா என்ன யாருன்னு கேக்குறாங்க. நல்ல வேலைம்மா, உங்களுக்காவது என்ன அடையாளம் இருந்துச்சு. உன்னை தாண்டா புல்ஸ் பார்க்கலாம்னு இருந்தேன். அவன் ஏன்டா அப்படி இருக்கான்? சகஜமா யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறான்டா. எதுக்கு எடுத்தாலும் ரூமுக்குள்ள போய் பைத்தியம் மாதிரி தனியா உட்காந்துக்கிறான்டா. கஷ்டமா இருக்கியா? எதா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட சொல்லுங்கப்பா, அப்பதான் ஏதாவது பண்ண முடியும். தாடி எடுக்காம கன்றாவியா இருக்கான்ப்பா. அத போய் உள்ள நீயே பாரு. இந்த வரேன்பா. என்ன மச்சான், என்ன பண்ற? பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு. டேய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? டேய், உன்னை இப்படி பாக்குறது கஷ்டமா இருக்குடா. ப்ளீஸ்டா, அவளை மறந்துடுறா. டேய் சுமார்ரா, என்ன நடந்தனும் தெரியாது. இதுக்குமே என்ன நடக்கணும்? கிரிக்க மாதிரி இருக்கியடா. தெரியாம தான் கேக்குறேன். அவன் என்ன செத்தா போயிட்டா? கொன்றுவேன். வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. மச்சான், நீ யாருடா?
இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? தினம் செத்துட்டு இருக்கியடா. எல்லாம் எனக்கு தெரியும். ம் வந்துட்டான் அட்வைஸ் பண்றதுக்கு பெரியவன் மாதிரி. என்னாச்சு இவனுக்கு? பேய் அறிஞ்ச மாதிரி வரா. அப்பா, பிரபு ஒரு பொண்ணை லவ் பண்றாப்பா. ஆனா அந்த பொண்ணு லவ் பண்ணலப்பா. இவன் தான் பைத்தியமா சுத்தி இருக்கான்பா. தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசியாச்சும் மாத்துங்கப்பா. அவன் ரொம்ப நல்லவன்பா. அவன் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கான்ப்பா. நான் சொல்லிட்டேன்பா. நான் வரேம்மா. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அண்ணனை போன போட்டு நான் வர சொன்னேன்னு வர சொல்லு. அப்படியே பூஜாவும் கூட்டிட்டு வர சொல்லு. என்ன பிரபு, சூடா இருக்கா? கோல்ட் காஃபி கொஞ்சம் குடுக்கட்டுமா? புடிங்க மாமா, ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. வச்சுட்டு போ. பிரபு, மாமாவும் பூஜாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சிரிச்சு பேசாம மூஞ்சியை ஏன்டா உம்மனு வச்சிருக்க? பிரபு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் நான் வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன். ஆனா இப்போ வீட்லயே இருக்க மாட்டேங்கிறியடா. ஏய் பூஜா, கட்டிக்க போற ஒரு வாடா போட நான் பேசுறது. என்னோட பிரபு தானேப்பா, அதனால என்ன? அண்ணே, இந்த காலத்து பிள்ளைகளே இப்படிதானே. எல்லாம் உன்னாலதான். அடுத்தவன் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ படிச்ச பொண்ணு, சொன்னா புரிஞ்சுப்ப. மனசால நீ பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். நான் விரும்புகிற பொண்ணு பேர் ஜெனி. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். மா, டிஃபன் எடுத்து வைமா. என்னடா நேரமாச்சின்னு ஓடுன? வேணான்னு சொல்லிட்டு போன. மத்தியானம் எனக்கும் சேர்த்து சமைச்சிட்றியா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு போல வருமாமா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ண விட்டு ஒண்ணு பிரிஞ்சா. என்ன பிரபு கணக்கு கேட்டியா? வீட்டுல இருந்து கையை வச்சுட்டு வந்த, கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்தா ஏன் நல்லா சாப்பிடுவீங்களா? என்ன யூஸ் பண்றியா நீங்க? கேக்குறதே கேக்குறீங்க. ஒரு மட்டன் சிக்கனு, தலைக்கறி, ஏரா வஞ்சர மீன் அப்படின்னு கேட்காம கேவலம் கருவாடு குழம்பு போய் கேப்பீங்க. நம்ம சூடா பானா என்ன கம்மியாவா வாங்குறாரு? நான் என்னைக்கா வாங்கினேன்? என்ன விஷயமா வந்த? ஒண்ணும் இல்ல அங்கிள், அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நேற்று என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்பாவோட வண்டி தான் நான் எடுத்துட்டு போயிருந்தேன். சரி சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா இந்த ரோடு ஊர்லயே ஏத்திட்டு வந்தா வண்டி பஞ்சர் தான் செய்யும். சார் சாப்பாடு கம்மி பண்ணிட்டேன் சார். எவ்வளவு? அரை வயதுக்கு 50 இட்லி தான் சார். ஏய் இவனை ஏத்துறனா வண்டி பஞ்சர் மட்டும் இல்ல டயரே வெடிச்சிருண்டா. ஆமா, அரை வயதுக்கு 50னா முழு வயதுக்கு எவ்வளவுப்பா? 60, 65. நாடு விளங்குமியா? நான் வரேன். சரி பிரபு, வாங்கப்பா. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. ம் சரிப்பா.
பாய்ப்பா. பாய். ஐயோ 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 தள்ளி ஐயா ஐயா என்னைய தள்ளிட்டோம். யாராடி உனக்கு என்னடா வேணும்? காடு என்னத்தன காணா? ஆட்ட காணாமா, மாட்ட காணாமா, பஸ்ஸ காணாமா, லாரிய காணாமா, இல்ல டூ வீலர் காணாமா, மோட்டர் காணாமா, இல்ல டாக்டர் காணாமா? என்னத்தடா காணோம்? தமிழ்நாட்டை காட்சா. தமிழ்நாட்டு காணாமா? என்னையா சொல்ற? இன்னைக்கு பார்த்து கிளாவர் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. கருப்பு வைரம்டா. உலகம் பிறந்தது எனக்கு. இது ஒரு மானங்கெட்ட சீப்பு. மசரே இல்லாத மண்டையோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. மூஞ்ச பாரு. டேய் உங்க ஆத்தா துப்புறதுதான் துப்புறா. அதை போய் தோட்டத்துல துப்ப சொல்லு. 4 செடிக்காவது தண்ணி பாயும். இல்ல மகனே, உங்க ஆத்தாட்ட போய் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வா. உங்க அப்பா ஹாயா போய் டீ சாப்பிட்டு வரேன். சொறி புடிச்ச குரங்கு சொகுசு கார்ல சோளம் வந்தா போகுதாமா. 10 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்க வக்கல்ல. வக்கனையா டீ சாப்பிட போகுதாமா. டீ அடியே கட்டின புருஷங்கிட்டியா அடுக்குமடியா நாங்கள் பேசுவோம்ல. உழவுறவ கேனீனா இருந்தா உழவு மாடு ஒரு வாரத்துக்கு லீவு கேக்குமா. ஓடி செல்ல கோணச்சிரி. போயா போ. எனக்கு நாள் என் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஏய் நாங்கடா வேலை வெட்டி போகாம டீ கடைக்காரன் போட்டாட்டி லுக்கு விட்டு இருக்கீங்க. டேய் டவல என்னத்த பாக்குறாங்க? ஏய் அண்ணே டீ கடைக்காரன் கொண்டாட்டி சூப்பரா இருக்க. சும்மா தலைவலு சூப்பரா இருக்குண்ணே. எதுனா சூப்பரா இருக்கு? ஏய் உங்களை தாண்டா கேக்குறேன். அது ஒண்ணு இல்ல, உன் கடை பச்சையும் டீயும் நல்லா இருக்குன்னு இவட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கேடிச்சு. ஏய் வைடி உள்ள, வைடி உள்ளனா. பச்சையும் போட வேணா சொச்சியும் போட வேணா. போடி உள்ள. கண்ட கழுதையெல்லாம் மோப்பம் பிடிக்குது. போடி உள்ள. உள்ள போடி. எல்லாம் இழுத்து மூடி போடி. ஏய் அண்ணே வந்திருக்கல ஒரு டீய போடுறது. என்ன வந்தாலும் காசை கொடுத்தாதாம்ல டீய போடுவா. நீ டீய போட்டா நம்ம காசை தருவோம்ல. காசு கொடுத்தா தான் நாங்க டீய போடுவோம்ல. டீய போடுறா. டேய் காசை குடுறா. டேய் என்னடா வாய் நிறைய பஞ்சு முளைச்சவனே. காலங்கத்துல உங்களோட பெரிய அக்கா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சட்டு புட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. ஏய் இந்த சிங்கத்துக்கே டீ தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? தர முடியாது. என்ன செய்வ? இந்த ஊர்ல நீ எப்படி கடை வச்சிருக்க நான் பாக்குறேன்டா. போடா போடா. உன்னை மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் முடியில்லாத மண்டைய பாத்துக்கண்டா. ஆமா இங்க மட்டும் பெருசா மண்டையில ஆளுதாக்கும். காசு கொடுத்தா தான் டீ தருவேன்னு சொல்லிட்டான். டேய் இருடா ஒண்ணா வச்சுக்கிறேன். ராஜஸ்து டேய் ராஜஸ்து இந்த நேரம் பார்த்து எங்க போயிட்டா? அடே ஏ முருகா, ஏ முருகா எங்க போயிட்டாங்க? இந்த நேரம் பார்த்து நான் இருக்க டென்ஷன்ல. ஐயோ 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 இத பிடிக்க நல்லா பிடிக்க பிடிச்சிக்கலாம். பக்கத்துல ஆந்திரா இருக்கா, கர்நாடகா இருக்கா, கேரளா இருக்கா. தமிழ்நாட்டை மட்டும் எவனோ ஓட்டே போட்டு ஆட்டே போட்டு போயிட்டா சார். அங்கதான் என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டு வந்திருந்தேன். காடு இத மடிச்சு வைப்பா. இங்க வா. நீ ரொம்ப விவரமான ஆளா இருக்க. இந்த மாவட்டத்திலேயே இந்த ஜில்லாவிலேயே போட்டா கோடி அவர் தான் எங்க ஆபீசர் இன்ஸ்பெக்டர். ரொம்ப விவரமான ஆளு. ஏன் கேக்குற? மேல போன ராக்கெட்டே கண்டுபிடிச்சது அவர்தான். காணாம போன பிளைட்டே கண்டுபிடிச்சது அவர்தான். தரையில ஓடிக்கிட்டே இருக்க ட்ரெயினை கண்டுபிடிச்சது அவர்தான். இவ்வளவு ஏன் இப்ப காணாம போச்சே மலேசியால அந்த பிளைட்ல இவர்தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, போன மாசம் ஒருத்த வந்து காத்த காணாமனு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அப்படியே டன்னு கணக்குல ஐயா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதனால நேர போய் அவர்கிட்ட போய் ஐயா என் பொண்டாட்டி பிள்ளை காணோம்னு அவர்கிட்ட சொல்லு. அவரு பொண்டாட்டியை கண்டுபிடிப்பாரு. வாய் உளறிடுச்சியா உன் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சிருவான்னு சொல்ல வந்தேன். போப்பா போ. அங்க போய் அந்த ஆபீசரை பாரு போ. சார் சார் பயப்படாதீங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். நீ ஒண்ணும் சொல்லணும்டா. நீ பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டேன். சார் என் கதையை கேட்டு
குளிக்கி அழுகிறீங்க பத்தீங்களா? நான் அதுக்கு அழலடா. இப்படிதான் ஒருத்தன் கிணத்த காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இன்ஸ்பெக்டர் தான் ஏட்டா இருந்தோம் போலீஸ் ஆகி அப்புறம் அந்த வேலையும் போச்சு. அப்புறம் அந்த மீனாட்சம்மா அருளால இப்பதான் வேலை ஜாயின் பண்ணி சந்தோஷமா இருந்தேன். நீ அத காலையில இத காலையில சொன்னா நான் வருத்தப்பட மாட்டேன். நீ தமிழ்நாட்டையே காலையில சொல்லியடா. ஆமா சார், தமிழ்நாடு தான் காடு சார். சாவடிச்சனையா நேர திருவள்ளி பஸ் ஸ்டாண்ட் போறோம். அல்வா வாங்குறோம், விக்கிறோம். அல்வா பார்க்க எப்படி போலாம்? அம்மாட்ட என்ன சொல்றது? அம்மா, என்னடா? என்னம்மா விசேஷமா? ஆமாடா, ஆடி வெள்ளி, அம்மா விரதம்டா. ஆடி வெள்ளியா? அம்மா, அப்ப நான் போய் கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டுட்டா? காயெல்லாம் நேத்தே வாங்கி வச்சுட்டேன்டா. நேத்தே வாங்கி வச்சிட்டியா? விரதம்னா அம்மா, அப்ப நான் வாழையில வாங்கிட்டுட்டா? போன வாரம் தான் தட்டுல சாப்பிட்டா சாமி கோவிச்சுக்கிறோமான்னு கேட்டேன். அது போன வாரம், இது இந்த வாரமா? என்னடா இது? ஆதாயம் இல்லாம ஐயர் ஆத்துல ஊத்த தோண்ட மாட்டாரே. போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கிட்டேவா? அம்மாவுக்காக பெத்த புள்ள நான் இதை கூட செய்ய மாட்டான். நீ ஊன் சொல்லு, உடனே போய் வாங்கிட்டு வரமா? மச்சான், ஒரு படம் பார்த்தேன்டா, செமையா இருக்குடா. அது எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்டா. ஹலோ ஹலோ, படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். முதல்ல பின்னாடி திரும்பி பாருங்க. எதை பார்க்க சொல்றா? தேங்க்ஸ்டா. ஹலோ, சாப்பிடுறா, உனக்கு தான்டா. மாடு இலைய சாப்பிடுதுன்னு சொன்னது நானு. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாம மாட்டுக்கு சொல்றீங்க. உங்க அழகான குரலை கேட்க வச்சதே மாடு தானே. ஹலோ, என்னது? ஒரே காலை மாட்டம் 2 வருஷம் தானா? அவன் புத்திசாலி, நீ ஏமாளிப்பிய. வை போன காரங்காத்தார. ஐயா வணக்கம்யா. என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்லைங்கய்யா, 2 பையில புடிச்சிட்டு வந்துருக்கீங்களா? இப்ப பேக்கலாம். காலைல கோழிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு பல்லு தேய்க்காம கடையில வந்து ஓசிட்டி குடிச்சிட்டே பேப்பர் பார்த்து போயிருவானுவோ. ரோட்ல கட்டைப்பிடி எடுத்து குடிக்கானுவோ. தருதல போயிருவோம். நீங்க புடிச்சிட்டு வந்திருக்க தருதலை எல்லாம் ஒரு தருதல என் பையன், இன்னொரு தருதல இவரு பையன். அப்படியே சொல்ல முடியாதே. ஏட்டா வெளியோடு. ஏட்டையா கொஞ்சம் முருங்க, அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. என்னடா இப்படி சொல்றாரு? இன்னைக்கு பொம்பளை விலை கிண்டல் பண்ணிருக்காங்க, உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. நாளைக்கு பலாத்காரம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்கய்யா. 6 மாசம் அவங்கள உள்ள வச்சு நல்லா தண்டனை கொடுத்து அனுப்பிவிடுங்கய்யா. என் பையங்கிறதுனால வெளியில விட வேணாம்னு சொல்லிட்டு போக வந்தேன். நான் வரேங்கய்யா. அப்பாடா இப்படிலாம் இருக்கணும். ஆமாங்கய்யா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனா? யாரு நக்கீரன் தான் பிள்ளை செஞ்ச தப்புக்கு 6 மாசம் தூக்கி உள்ள போட்டு சொன்னா பாரு. என்ன மனுஷய்யா? இவர மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல குற்றவாளியே வரமாட்டாங்கய்யா. நான் 2 டீ 2 முட்டை போண்டா. டேய், எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு யார் சொன்னா? ரெண்டுமே எனக்கு தான். வேணும்னா உனக்கு நீ சொல்லிக்கோ. சீக்கிரம் உன்னை யாரை வெட்ட சொன்னது? முழுசா கொண்டு வானே. முட்டை போண்டா முழுசா ஒண்ணு. ஏண்டா தின்னுகிட்டே இருக்கியே, உடம்ப குறைக்கணும்னு உனக்கு யோசனை இல்லையா? யார் மச்சான் சொன்னது? போன மாசம் இந்த மாசம் பாரு, அக்கிலோட 15 கிராம் கம்மி பண்ணிருக்கேன். நல்லா வெயிட்டை குறைக்கிறடா. அதாவது நீயே அடிக்கடி என்ன கழட்டி விட்டு போற. மச்சான், அன்னைக்கு ஒன்று சொன்னேன் தெரியுமா? ஒரு படம் பார்த்தேன்னு திரும்ப பார்க்கலான்னு. அதான்டா இது. ஏய், எனக்கு எப்படா காமிக்க போற? ப்ளீஸா பொறு, 1 சைடு தான் போய்கிட்டு இருக்கு, டபுள் சைடு ஆகட்டும். நானே கூப்பிட்டு இன்ட்ரோ தரேன் மச்சான். சத்தியமா? கண்டிப்பா மச்சான். மச்சான், 1 சைடா இருக்கும்போது என்ன கழட்டி விடுறியே, டபுள் சைடுனா மதிப்பியா மச்சான்? ஏய், நீ என் நண்பன்டா, எப்படா கழட்டி விடுவேன்? பாத்துக்கோ, ஸ்கூல் டேஸ்ல உன் கூடவே இருக்கேன் நானு.
நான் விட்ட மாட்டேன் ஒண்ணா. டேய் டைம் ஆச்சு, எல்லாத்தையும் நீ தின்னு. அத்தனைக்கு நான் காசு கொடுத்துட்டு போறேன், சரியா? காலையில சீக்கிரம் வந்து சேரு. காசு கொடுத்துருவா? போ போ போ. என்ன வேணும்? நீங்க தான் வேணும். என்னது? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. என் பேர் பிரபு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன். நான் மெடிக்கல் ரெப். அதுக்கு என்ன? எனக்கு என் அம்மா அப்பா பொண்ணு பார்க்குறாங்க. அதான் உங்க கடமை, பார்த்துட்டு போட்டோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி அழகான பொண்ணு மருமகளாக வந்தா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கும் உங்களை பிடிக்கணுமே. நாளைக்கு எங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் போறாங்க. வீட்டுக்கு வாங்க, பேசி நல்ல முடிவா எடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேங்க. மா மா, என்னடா? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட. சரி. மணி 8 ஆயிருச்சா? ஹலோ, பிரபு வந்திருக்கேன். உட்காருங்க, நான் வந்துடுறேன். வா 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 வா. நீ முன்னாடி வந்துட்ட. உங்க அக்கா என்ன பின்னாடி வராங்களா? உட்காருங்க. நீங்க என்ன இல்லையே. காலே இல்ல இல்லன்றீங்க? இதுக்கு மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு பேர் இருக்கு. என்ன இருந்தாலும் சரி, அதை விடுங்க. என்ன பார்க்க உங்க அம்மாவை எப்ப கூட்டிட்டு வரீங்க? அவங்க எதுக்கு? என்ன பொண்ணு பார்க்கதான். எந்த அம்மா தான் தான் பையனுக்கு பொண்ணு கட்டி வைப்பாங்க? நீங்க தானே சொன்னீங்க ஒரு அழகான பொண்ணு மருமகளா வந்தா உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் அழகா தானே இருக்கேன். என்ன இருந்தாலும் எங்க அம்மா இதை ஏத்துக்க மாட்டாங்களே. நான் வாழ போறது உங்க கூட தானே, உங்க அம்மா கூட இல்லையே. என்ன இருந்தாலும் எனக்கு இதுல விருப்பம் இல்லைங்க. கொஞ்சம் நெல்லுங்க. வந்துதான் வந்துட்டீங்க, என் கையில ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. என்னங்க நீங்க இப்படி ஏமாத்திட்டீங்களே. நல்ல வேளை நான் ஏமாறலையே. இது எங்க அப்பாவோட வீல் சேர். 25 வருஷமா எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே ஊனம்னு, அந்த வார்த்தை எங்க வீட்லயே கிடையாது. வெறும் 2 நிமிஷம் இந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கே என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஊனங்கிறது உடம்புல இல்ல, உள்ளத்துல தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களை எப்படி நான் ஏத்துக்கிறது? எல்லா பொண்ணுங்களும் ஏமாந்துருவாங்கன்னு நினைச்சிடுறாங்க. என்ன பாருங்க, பெரிய இவ மாதிரி. ஏய், போட்டேன்னு வச்சுக்க. வாடா. ஐயா, ஐயா, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன அநியாயத்தடா? இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்னய்யா என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா சொல்லியா? ஐயா, அதை எப்படியா வாயால சொல்லுங்க. அடிச்சுட தெரியுமா? அவன் என்ன தப்பு பண்ணா? அவனை ஏன் புடிச்சு இழுத்து வர சொல்றா? ஐயா, இவன் போஸ்டர்ல ஒட்டுக்குறாயா? அவன் பிடிச்சிட்டு அவன் இருந்தா இருந்துட்டு போறாயா? அதுக்கு எதுக்கு நீ பிடிச்சிட்டு வந்த? என்ன சொன்னீங்க ஏட்டையா? உனக்கு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு கூண்டு வராரு ஏட்டையா? ஐயா, அவன் ஒடுக்கு தானே இருந்தான், அதுக்கு போய் ஐயா இழுத்து நல்ல பேசுடா. ஐயா, இவன் எங்க ஒடுக்குறதா தெரியும்ல? திரும்படா. உனக்கு அவருக்கு
ஆயிரம் பகை இருந்தாலும் அவர் வேலை விட்டு போற வெளிவிழா பஸ்ல போய் வாயில பாட்டு பாடிக்கிட்டீங்க. அவர் எங்க சேசன் இன்ஸ்பெக்டரா. உன்னை சேசன்ல கொண்டு வச்சு குமுறு போறா. வாடங்க. 1 மணி நேரமா போறாயா? அந்த அடிச்சு பண்ண தெரியுமா? ஏண்டா 1 மணி நேரமா என் போஸ்ட்ல உனக்கு இருந்திருக்கான். அத நீ பொறுக்காட்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. உன்னைய ஐயா, நான் இங்கே பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க மேல இருக்க பாசத்துல அவனை அப்படியே அலாக தூக்கி மலாக போட்டு சேர்த்து முடியாதுக்கு அவனை பலாத்கார கேஸ்ல உள்ள தூக்கி போடுறியா? அடிச்சு கொல்லாம நிக்க வச்சு பேசுறீங்க. அன்னைக்கு அமாவாசை கடையை மூட்டு நடு ரோட்ல பூசணிக்காய் உடைச்சேன். என்னை உள்ள வச்சு குமுறுனீங்களே, அதான் அடிச்சேன். வழியில உடைக்கிறீங்க. யாராவது வண்டியில வந்து வலிக்குள்ள செத்துட்டா யாரா பண்ண சொல்லுவா? அத கார்ப்பரேஷன்ல போய் சொல்லுங்க. ஏடா டேய், எங்க ஐயா வாயை பார்த்தா உனக்கு என்ன 38 மாதிரி தெரியுதா? எங்க ஐயா வாயை பார்த்தா உனக்கு என்ன கக்கூஸ் மாதிரி தெரியுதா? எங்க ஐயா வாயை பார்த்தா உனக்கு சாக்கடை மாதிரி தெரியுதா? எனக்கு சுகர் 450. நான் இருந்ததெல்லாம் காம்பவுண்ட் வீடு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வருஷம் இருந்தேன். வீட்டை காலி பண்ணி 7 வீடு காலி பண்ணிட்டேன். 8வது கேட்டேன், பாத்ரூம் இல்லன்ட்டாங்க. அவசரமா வந்துருச்சு. அதனால போஸ்ட்ல இருந்துட்டேன். அது ஏன் தப்பா? இயற்கையின் குற்றம், டாக்டரோட குற்றம், அந்த சுகரோட குற்றம். ஐயா அவரை என்கவுண்டர் பண்றான். என்ன இருக்கல என்கவுண்டர்? அவரை ஒடுக்கு போறதே சொல்றான். போடா இருக்கா? ஐயா இவனை சுத்து போச்சி போறியா? ஜெனி அங்க வருமா? பாத்து போறமா? என்னாலதான் அந்த விபத்தே நடந்துச்சு. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க ஜெனியோட ஒரு காலை வெட்டி எடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்சக்காரி இல்லை மாமா. எனக்கும் மனசு இருக்கு. எனக்கு ஈஸியா மாப்பிள்ளை கிடைச்சிரும். ஆனா உங்களை விட்டா வேற யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க மாமா, நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஜெனி என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா பூஜா. இனி என் வாழ்க்கையில் கல்யாணன்ற பேச்சு கேட்டவங்க கன்னியாஸ்திரியா மாறி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன்னு சொல்லிட்டா பூஜா. அவ்வளவுதானே, நான் சொல்ற மாதிரி செய். ஜெனி ஒன்ன நிச்சயமா ஏத்துக்குவா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட ஒரு காலை ரிமூவ் பண்ணணும் டாக்டர். என்ன அறிவட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல டாக்டர், வர ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஹலோ, யாரு? நான் தான் பிரபுவோட மாமா பொண்ணு பூஜா பேசுறேன். சொல்லுங்க. அவன் உங்க மேல உள்ள காதலுக்காக தன்னோட காலையே எடுத்துட்டான். என்ன சொல்றீங்க? என்ன பிரபு இது? இப்போது நீ ஏத்துக்கியா ஜெனி? இப்போ இல்லடா, அப்பவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்டு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை போதும் ஜெனி. சி போடா. ஜெனி, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறியா?
யாரு? மாமா நான் பிரபு பேசுறேன். எந்த பிரபு? உங்க மாப்பிள்ள பிரபு. மாப்பிள்ளையா? ரதி மாதிரி என் பொண்ணு உனக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன். ஓடி போயிட்டியாடா. என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மன்னிச்சிருங்க மாமா. அப்பாட்ட சொல்லி எப்படியாவது எங்களை சேர்த்து. அப்பாட்டியா? அவர் தாண்டா உன் மேல குலவெறியில இருக்காரு. வீட்டை பக்கம் வந்துடாதா. அப்படியே ஓடி போயிரு. என்ன மாமா சொல்றீங்க? என் சர்டிபிகேட்டே வாங்கி கொடுங்க மாமா. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சர்டிபிகேட்டா? அத உங்க அப்பா இன்னாரம் சுக்குநூறா கிழிச்சு போட்டிருப்பான். போலாமா? பிரபு, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். பேசாம உங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போயிடுங்களேன். இல்லை ஜெனி, போனால் எங்கள் அப்பா அம்மா பூஜா எனக்கு கட்டி வச்சிருவாங்க. கட்டிக்கங்க. என்ன சொல்கிற? அப்போ உனக்கு என் மேலே காதலே இல்லையா? காதல் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு கால் இல்லைன்னு சொல்கிறேன். கால் இல்லைன்னு என்ன? காதலுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, என் கண்ணு கூட இல்லை. நம்ம காதலுக்கு கால் இல்லாட்டி என்ன? ஊருக்குள்ள மனசு இல்லாதவங்க தான் அப்படி சொல்றாங்க. 1000 பேர் 1000 விதமா சொல்லட்டும், என் மனசெல்லாம் நீதான். அது இல்ல பிரபு, உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. கர்த்தரை நம்புற நீயே பயப்படலாமா? பார்த்து மெல்ல மெல்ல. அம்மா அம்மா, என்ன யாரையுமே காணோம்? அங்கதான் இருப்பா பாரு. என்னப்பா வேணும்? இந்த வீடு காலின்னு சொன்னாங்க. இந்த வீட்டுக்காரம்மா யாருன்னு? ஏன் என்ன பார்த்தா வீட்டுக்காரம்மா மாதிரி தெரியலையா? இவ 5-6 அரண்மனை சொந்தக்காரி. இல்லம்மா, நாங்க புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். வீடு வாடகை கிடைக்குமா? வாடகை 2000 ரூபா, அட்வான்ஸ் 10,000 ரூபா. தண்ணி வெளியில தான் எடுக்கணும். சம்மதமா? அப்புறம் ஒரு கண்டிஷன், விறகடுப்பு எரிக்க கூடாது, ஸ்டவ் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ம் ம். ம். எப்போ பால் காய்ச்சறீங்க? வசதியா வாழ்ந்துட்டு இப்ப கஷ்டமா இருக்கா? வசதிங்கிறது நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்தது. நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி கஷ்டம் வரும்? படுவாவிகளா, ஒர்க்கிங் பாய்ஸ்களா, எந்த பையனோட பிரேக் வேற கழட்டி விட்டது? நீங்க எல்லாம் உருப்படியா? யாரா கழட்டி விட்டது? என்ன கோல்ஸ்? அது அந்த காரு, இது பிரேக் அந்த காரு. காரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டு எங்களை சொல்ற? சரி, ஓனர் வேற சொல்லிக்கிறேன். தலையெழுத்துறா. சிங்கம் சின்ன பழக முன்னாடி சீப்பட்டு போச்சே. அம்மாடி, பிரேக் அந்த காரை எடுத்துட்டு போய் அவசரப்பட்டு ஆலமரத்துல மோதி அண்டர் கிரவுண்ட்ல குடி போக பார்த்தனே. நல்ல வேலைடா. யார் செஞ்ச? போனால் போகட்டும் போடா. ஏய், எந்த நேரத்துல எந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்க? செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சிரும் பாத்துக்க. எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம்.
இது யாரியா? வணக்கம் சார். வந்துட்டீங்களா? என்ன ஒர்க் ஷாப்புக்கு லோன் வேணுமான்னு கேட்டு வந்திருக்கீங்களா? தெரியும். இப்படித்தான் முதல் தடவை வரும்போது பயந்து பணிஞ்சு மரியாதையாக வருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் விஷயம் எங்களுக்கு தானே தெரியும். அந்த பேப்பரை கொடுங்க, இந்த பேப்பரை கொடுங்கன்னு கேட்பீங்க, நாங்களும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கேரண்டி கேட்பீங்க, அதையும் செஞ்சு கொடுத்துருவோம். வெறும் 50,000 ரூபா காசுக்கு ஒரு 60-70 பக்கத்தில் கையெழுத்து போட சொல்லுவீங்க. நாங்களும் பணம் வருதுன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு ஒத்த பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு மற்ற பக்கத்தில் பூரா கையெழுத்தை போட்டு தொலைஞ்சிருவோம். லோன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாசம் டியூ கட்டலைன்னு வச்சுக்க, மொத்த பேங்க் ஸ்டாப்பும் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த ஒர்க் ஷாப் எனக்கு தான் சொந்தம்னு ஒத்த கல்ல நிற்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பேங்க் லோனுகளே வேணாம், கிளம்புங்க. டேய் என்னடா சத்தம்? நீ இன்னும் போகலையா? சொல்ல சொல்ல நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அழுக்காயில் எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவேன், பார்த்துக்க. சார் நான் லோன் கேட்டு வரல சார், ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். என்னது வேலையா? என்ன தம்பி இப்படி பொசுக்குன்னு கேட்டு போட்ட? இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். டே அண்டா அண்ணே வந்துட்டேன். இதான் ஆயிலும் கிரீஸும் கலந்ததுதான் நம்ம வேலை. இது ஒன்றும் ஐடி பார்க் வேலை கிடையாது தம்பி. வெள்ளைக்கார துறை மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட வேலை கட்டு வந்திருக்காரு. யாருகிட்ட? அது உங்ககிட்ட. பிஞ்சிரும், செருப்புகள் பிஞ்சிரும். போ. எத்தனை செருப்பு தான் பீறது? டேய் பூரா சேட்டக்கார பக்கிங்க தம்பி, வந்தேன்னா வெளுத்து போடுவேன். கால் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார், அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் சார். ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். என்னப்பா தம்பி இந்த சிங்கத்தவே சிந்திக்க வச்சுட்டியே? என்ன தம்பி ரொம்ப சோகமா இருக்கே, என்ன வேலை கொடுக்கறதுன்னு வேற தெரியலையே. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி புதுசு, போய் எல்லா வேலையும் சொல்லி கொடு. என்ன புரியுதா? போ. டேய் உன் வேலையை சொல்லி கொடுக்க கூடாது, மெக்கானிக் வேலையை மட்டும் சொல்லி கொடுக்கணும். தம்பி இவன் வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 நிமிஷம் அண்ணன் அசந்து தூங்கிட்டேன். ஒரு 5-6 ஸ்பேனரை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுக்கிட்டேன். எடுவட்ட பையன். நானாவது ஸ்பேனர் போட்டு தான் பேரிச்சம்பளம் வாங்கினேன். ஆனா இவரு சொப்பன சுந்தரி காரையே பொடு பொடி ஒன்று வாங்கினேன். இன்னும் என் மசமசம் நின்றுருக்க, உள்ள போய் யூனிஃபார்ம் போட்டு வாயா போயா. என்னப்பா இது சொப்பன சுந்தரின்றான்? இவன் பாட்டுக்கு உன்னை கிளப்பி விட்டு போயிட்டானே சனியம் பிடிச்ச பையன். எல்லாரும் வேலைகளை பாருங்க, வேலைகளை பாருங்க. நான் சொப்பன சுந்தரியை பார்க்க போகணும். ரத்தத்தை வேர்வையா சிந்திட்டு வீட்டுக்கு போனா 4-5 வருஷமானாலும் முடியாத நாடகத்தை பார்த்துட்டு புருஷனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து வைக்க மாட்டோம்ங்கிற ஆளுங்க கொடுத்து வச்சவளுங்க. என்னடா உலகம் இது? அடே ஒர்க்கிங் பாய்ஸ் வேமா வாங்கடா. பஞ்சாரம் பண்ண ஒர்க் ஷாப்க்குள்ள வந்துட்டாடா. பஞ்சாரம் வந்துட்டான். இன்னைக்கு நீ பஞ்சரு தாண்டி வந்தா வந்துட்டு போறேன். அவளுக்கு சர்வீஸ் பாத்துறோம். என்னடா வண்டியை சர்வீஸ் பாத்துறேன் சொன்னேனே. பஞ்சாரமா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ கையில நம்ம மாட்டோம்னு வச்சுக்க, அவ இடுப்பையே தூக்கி வச்சு கொமட்டல குத்துவானா. போனே உள்ள வானே உள்ள போடா. வந்து போடா. வந்துட்டா தம்பிகளா, பணத்துக்காக அண்ணனை கோத்துக்கிட்டு விட்டுறாதீங்கடா. அண்ணே 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, எத்தனை கொடுப்பீங்க? பாக்கி ஏக்கிற நேரம் வச்சுக்க, பஞ்சு போட்டும். இப்ப பாரு, இப்ப பாரு. மூதேவி கட்டாந்தரையில கப்ப பொழந்துட்டு படுத்துட்டு ஒளியற லட்சணத்தை இங்க பாரு. பஞ்சு பாக்குறதுக்கு கிளாமரா தான் இருக்கா. 1000-500 கைமாத்தா வாங்கிட வேண்டியதான். விஷ் பண்றோம். ஐயோ அண்ணே அண்ணே என்ன பண்ற? உள்ள போனே. இப்படிதான் ஒளியறதா? போனே. இவ்வளவு அறிவான புள்ளியவா நான் வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். டேய் அடுத்த மாசம் சம்பளத்துல ஒரு 5 ரூபா ஜாஸ்தியா போட்டு தரேன், ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இப்ப நீ உள்ள போ. நகர்ந்து போனே. வானமாய் வயிற வச்சா இப்படிதான் போனே. யோ குடுத்த காசை வாங்க துப்பு இல்ல,
உனக்கெல்லாம் விளக்க மாறு மாதிரி ஒரு மீச. இத சீவரத்துக்கு வேற 2 சித்தாளு நிமிந்தாளு. யோ வாயா புடுறா. டேய் உங்க ஓனர் நொங்க மாட்டேங்கடா. என்னம்மா எங்க ஓனர் எப்படி திட்டிட்டு இருக்கா? யார் நீ? போடா. உள்ளதா இருக்காரு, அங்க போய் திட்டுங்க. டேய் என்னடா உசு உசுங்கற? கட்டான அரை போல்ட் மாதிரி இருந்துகிட்டு ஓங்கி போட்டேன்னு வச்சுக்க 1.5 கிலோமீட்டர் உள்ள போயிருவ பாத்துக்க. என்ன கொன்னுருவேன் நான். ஒண்ணு எட்டப்பல எங்கனே அண்ணே நானும் வரனே. நீங்கடா தலையை கட்டிக்கிட்டா தலை பக்கத்து முட்டை பிரியாணியா? அப்ப வாடா. என்னடா தலை பக்கத்து பிரியாணியா? அப்ப தளபதிக்கு பிரியாணி யாருக்கு தெரியும்? என்னடா பள்ளியில வெளிச்சம் வந்துருச்சு. பாய்ஸ் பைனான்ஸ் பஞ்சாரமா போயிட்டாளா? போயிருப்பாளே. டேய் அண்ணே இங்க இல்லைன்னு தாண்டா அவ அம்புட்டு பேச்சு பேசுறா. நான் இருக்கிறது தெரிஞ்சிச்சு சும்மா பஞ்சா பறந்துருப்பா. பின்ன சும்மாவா 10 வருஷமா 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு பஞ்சாரமாவ நல்லா சுத்த விட்டோம்ல. 10 வருஷமா சுத்த விட்ட முகர கட்டைய கொஞ்சம் காமி. யாரு? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. பிடிக்கலையா? நான் உன்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி போனாக்கும். உடஞ்சி போன இன்ஜின் மாதிரி ஓரத்துல ஒதுங்கிட்டா விட்டுருவனாக்கும். ஓவர் ஆயில் பார்த்து ஓட்டிட மாட்டோம். ஐயோ இங்க பாருடா, 10 நாளைக்குள்ள பணத்தை ஒப்படைக்கலன்னு வச்சுக்க, உன் ஒர்க் ஷாப் ஓனர் இல்லாத அனாதை ஒர்க் ஷாப் ஆயிடும் பாத்துக்க. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் வாங்கடா. யோ போயா போய் உன் இடத்த புடிச்சுக்க. ஏய் சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரம் பணத்தை கொடு. ஐயோ இந்த ஒர்க் ஷாப் ஆள் இல்லாத அனாதை ஆக்கிடுவாளே. பிரபு உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன எப்படி கேட்ட? உன்னை பிடிக்காமையா? அப்போ இன்னொரு உயிரையும் பிடிக்குமா? இன்னொரு உயிரா? யாரு? என்ன சொல்ற ஜெனி? ஓகே காது காமி. ஏய் என்ன சொல்ற ஜெனி? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ரவி. என்ன பிரபு? என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பணம் கொஞ்சம் தேவைப்படுது. நான் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவேன். என்கிட்ட இப்போ பணம் இல்லை. நான் வட்டிக்கு வாங்குற இடத்துல வேணா உனக்கு பணம் வாங்கி தரேன். சரி ரவி. சரி. வணக்கம்ண்ணே. என்னையா? இவர் பேர் பிரபு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிறேண்ணே. அதுக்கு என்ன? இவங்க ஒய்ஃபு மாசமாக இருக்காங்க. ஹெல்த் செக்கப்புக்கு கொஞ்சம் பணம் வேணுண்ணே. அப்படியா? ஆமாம் சார். தரேன். ஆனால் மாதம் கரெக்டாக வட்டி வந்துடணும். சரியா? சரிங்கண்ணே. அங்கே போய் வாங்கிக்க. தேங்க்ஸ்ண்ணே. வரேண்ணே. பணம் உங்களுக்கா? இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் தான் சாட்சியா? ஆமாண்ணே. அடுத்து நீங்கள் போடுங்க. அண்ணகிட்ட சொல்லிட்டு போங்க. வாங்க. கொள்ள பக்கம் போகாத, கொட்டி கிடக்கும் ஜாங்கிரி. ஜாங்கிரி ஓனர் தான் அள்ளிட்டு இருக்காரு. போடா இதை பார்த்து வேற. ஏய் அங்க கலத்தெல்லாம் போதும். அந்த ஆள்கிட்ட காசு வாங்கி சூடா ஒரு நல்ல டீ வாங்கிட்டு வா போ. அண்ணே டீ இந்தாங்க. அண்ணே. ஏய் வேலைக்கு சேர்ந்து 10 மாசம் ஆச்சு. ஒரு நல்ல டீ கூட வாங்க தெரியல. ஏண்டா நீ ஓனரை நட்டமாடு பாட போறியா? போடா. அண்ணே டீனே இருடா பேர் சம்பளம் கொண்டா. இந்தனே டீயானா இது?
வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல டீ வாங்க துப்பு இல்ல. உனக்கு 4 கிளாஸ், அதுக்கு கேரியர். நீ எல்லாம் ஓனரா நட்டமாண்டு பாட்ட போற. என்ன பார்வை? போங்க, ஃபீலிங் பண்ணாம போங்க. அல்கோரோட்டன்னு சும்மா சொன்னாங்க. டேய், நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அடங்குறியா? அடக்கிட்டு தான்டா இருக்கேன். 2 அழகான குழந்தை நீ எனக்கு கொடுத்துருக்க. ஒரு அன்பான கணவனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. சிச்சி, வொர்க்கிங் பாய்ஸ் ஓடி வாங்கடா. வொர்க்கிங் பாய்ஸ். என்னென்ன கக்குசுக்கு போயிட்டு கலவரம் பண்ணிட்டு வர? அட கரும முடிச்ச பயல்களா, எத்தனை நாளாச்சுடா கக்குச கழுவி? காட்டுக்குள்ள போக கூடாதுடா கக்குச கட்டி வச்சிருக்கேன். போனா 4 டப்பா தண்ணி ஊத்த கூடாதாடா? டேய், இதை எதுக்குடா வாங்கி வச்சிருக்கேன்? பல்லு வளர்ப்பா, கிளீன் பண்ண தானடா. இதை யூஸ் பண்ண மாட்டீங்களா? உங்களெல்லாம் வச்சு நான் என்னடா பண்றது? சுத்தமா வச்சுக்கிற மாட்டீங்களா? வாங்க தம்பி. அண்ணே, லட்டு எடுத்துக்கங்கண்ணே. என்ன டாய்லெட் கிளீன் பண்ண லட்டு கொடுப்பீங்களா? எனக்கு குழந்தை பிறந்திருக்குண்ணே. பாத்தியா, சிங்கத்தோட சிசியனுக்கே சிங்கக்குட்டி பிறந்திருக்கு. தேங்க்யூ அண்ணே. ரெட்டை குழந்தைண்ணே. அப்ப நான் 2 எடுத்துக்கிறேன். ஒரு ஆணு ஒரு பொண்ணுண்ணே. அட்ரஸக்கே அசத்தி போட்டாரு. தம்பி, இனிமேல் நைட் டியூட்டி உங்களுக்கு இங்கதான். டேய், அவர் ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு ஊரே உருவாக்கி வச்சிருக்காரு. என்ன சிரிப்பு! அண்ணனுக்கு புள்ளை இல்லைன்னா தம்பி இப்ப எல்லாம் அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனா கூட அடிக்கிறாளுங்க தம்பி. இவ்வளவு இருந்தும் ஏன் அண்ணன் அனுசரிச்சு போறேன்னு நினைக்கிறியா? இந்த ஒர்க் ஷாப் அண்ணி பேர்ல இருக்கு. அப்ப இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஓனர் அண்ணியா? பாத்தியா, எவ்வளவு வால்யூமை கம்மி பண்ணி பேசினாலும் பயவுளே கண்டிச்சு போறாங்க. வாயப்பாரு வண்டி ஒரு கம்மா மாதிரி. அண்ணே, அப்ப நீங்க நைட் டியூட்டிக்கு வீட்டுக்கு போறதே இல்லையா? உனக்கு சீக்கிரமா போகணும் பார்த்தா நடக்காது போல இருக்க. ஏப்பா, அந்த 2 வீலரை ஓரம் பண்ணி போடுப்பா. அண்ணே, இந்த அம்மாவுக்கு இதுல பத்து அதுல பத்து போடு. நம்ம காடை பிடி. அண்ணே, அண்ணே, கொஞ்சம் அரிசி கொடுங்கண்ணே. ஏமா, அறிவில்லையா உனக்கு? படிச்ச புள்ள தானே, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. மாசம் மாசம் இதே தொல்லையா போச்சு. போமா அங்கிட்டு. அண்ணே, குழந்தைங்க எல்லாம் பட்னியா இருக்குன்னு கொஞ்சம் அரிசி கொடுங்கண்ணே. சொன்னா புரிஞ்சுக்கமா, காடு இல்லாம குடுக்க கூடாதுமா. போயிட்டு அடுத்த மாசம் வாமா. புரிஞ்சுக்கமா, குடுக்க போறேன். எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? குடுக்குறமா, கொஞ்சம் பொறுமையா இரு. ரேஷன் கார்டுக்காக தானே அலைஞ்சிட்டு இருக்கோம். அடுத்த மாசம் வந்துரும். அப்ப அடுத்த மாசம் வா. இப்ப போ. பட்னியில அழறாங்கண்ணே, கொஞ்சம் அரிசி கொடுங்கண்ணே. தாயி, இங்க வாமா. எல்லாருக்கும் நம்ம நாட்டுல சாப்பாடு போடுறோம். நம்ம சாப்பாடு இல்லாம கிடக்கலாமா? வாமா வா. ஆளு கும்பிட்டு அரிசி தரோம். சங்கடம் இல்லாம வாங்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போடு. போமா, பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போடுமா. போதாயி, அழுகாம. தூக்கத்து பிறந்தவனே, வேலை பார்க்குற இடத்துல தூங்கிட்டு இருக்க. ஸ்பன்னர் எடு. உனக்கு வேலையே செய்ய தெரியாது. வேலையை சீக்கிரமா முடிக்கலன்னா அந்த ஆள் வந்து என்ன கத்துவான். ஹலோ. என்னங்க, வீட்டுல மண்ணெண்ணெய் தேர்ந்து போச்சுங்க. ஐயோ. இந்தா தொடைய பத்தியா? பாதியிலேயே நிக்குது. குழந்தைங்க பசியோட இருக்காங்க. சரி, நீ குழந்தைங்க அழுகாம பாத்துக்க. நான் ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். டேய் சதீஷ், கொஞ்சம் பொறுங்க. அப்பா வந்துட்டே இருக்காரு. நான் அது வரைக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுள்
வேணாலும் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு. அப்ப நம்ம என்ன கெட்டவங்களா? ஏன் அப்படி சொல்ற? அம்மா, அப்ப சாமி நம்மளுக்கு சாப்பாடு தராதா? பசிக்குதுமா. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுங்க. அப்பா வந்துட்டார்ல, இப்ப சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுங்க. இது உப்பு ஆயிடும். எவ்வளவு திமிரு உனக்கு? ஏண்டா பிச்சைக்கார நாயே, உங்க அப்பனா வந்து வெள்ளை அடிச்சு குடுப்பியா? வாடகை வேற பாக்கி இருக்கு. புகைய போட்டு வீட்டெல்லாம் நாசம் பண்ற. வாடகைக்கு விடும்போது என்னடா சொன்னேன்? ஒழுங்கா இருந்தா இரு, இல்லன்னா ஓடி போயிடு. மறுவாதையா குடுத்தனம் பண்ண பாரு. மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் பண்ண மாட்டோம்மா. வணக்கம்ப்பா. ஐயா இருக்காரா? கிளம்பிக்கிட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா. என்ன விசேஷம்? ஃபைல் கையெழுத்து வாங்குறக்கா வந்தீங்க. என்ன ஃபைலு? அந்த மர்டர் கேஸ் ஃபைலா? ஆமாங்கய்யா. சார்ஜ் ஷீட்டு, மெமோ எவிடன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. சரி கொடுங்க. ஆமா, நீங்க ஒரு 4 நாள் லீவு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாங்கய்யா, ஒரு 4 நாள் லீவு கேட்டிருந்தீங்க. சரி, போயிட்டு வாங்க. நல்லதுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஃபைல்லாம் செக் பண்ணி. சரிங்க தம்பி. ஐயா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. இந்தாங்கய்யா. வீட்டில் கொடுங்க. எதுக்கியா இதெல்லாம்? எங்களுக்குன்னு யார் இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி ஸ்டேஷனில் சொன்னாங்க 4 வருஷமாக உங்கள் பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. நீங்கள் எதையும் நினைக்காம வீட்டுக்கு போங்க. கேட்டேன், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். சார் வாங்க. சரி போலாமா? போலாங்கய்யா. அந்த கேப் எடுத்துட்டு வா. ஐஸ் ஐஸ் குல்பி ஐஸ் குல்பி ஐஸ் குல்பி ஐஸ். இதா தரண்டா. அல்லு. அம்மா ஐஸ் வாங்கிட்டாங்கம்மா. ₹10 தான் இருக்கு. ஒரு ஐஸ் வாங்கி 2 பேருக்கு எப்படி கொடுக்கறது? அண்ணே, ஒரு ஐஸ் கொடுங்க. இந்தாமா. ஜெனி, எங்க ஓனர் தீபாவளிக்கு போனஸ் தரேன்னு சொல்லிருக்காருமா. அப்படியா? வீட்டுக்காரம்மா கேட்டா மொத்தமா வாடகை கொடுத்துடலாம் சொல்லுமா. அந்த அம்மா இன்னைக்கே கேட்பாங்களே. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கம்மா. எங்க ஓனர் கொடுக்குற போனஸ் காசை வச்சு தீபாவளி பட்டாசு வாங்கி வித்தோம்னா 2 மடங்கு லாபம் வரும். அதை வச்சு வட்டி காசுலாம் கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு துணிமணிலாம் எடுத்துடலாமா. அப்படியே பண்ணிடுங்க. சரி, பசங்களாம் என்ன செய்றாங்க? வாசல்ல தான் விளையாடுறாங்க. சரிம்மா, நீ பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்க. நான் வந்துடுறேம்மா. சரிம்மா. சரி, வச்சிருமா. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. பட்டாசுல என்ன ஐட்டம் இருக்கு? சார்,
கண்டிப்பா கொடுத்துட்றேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன் சார். ப்ளீஸ். இங்க பாரு, விடியறதுக்குள்ள பணம் வரலன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன். ஜாக்கிரதை. இந்த ட்ரெஸ் என்ன வேணும்? 250 ரூபா. இந்த ட்ரெஸ் என் பொண்ணுக்கு வேணும். சரி. இந்த வெடியை வித்துட்டு வந்து வாங்கிக்கிறேண்ணே. காசு கொடுத்தா எடுத்து வைப்பேன், இல்லை யாரா கேட்டால் கொடுத்துருவேன். இல்லை சீக்கிரம் வித்துட்டு வந்து வாங்கிக்கிறேண்ணே. சரி வாங்க. ஏய், எங்கடி உன் புருஷன்? வந்துருவாருமா. இதத்தான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்க. விடியறதுக்குள்ள பாக்கி இல்லாம வாடகை தரலன்னு வச்சுக்கோ, எல்லாரையும் வெளியே வரட்டி கதவு பூட்டிடுவேன். புருஷன் வந்தா சொல்லி வை, புரியுதா? ஹலோ. வீட்டுக்காரமா வந்து கண்ண பின்னா திட்டிட்டு போறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வாழணுமா? ஃபைனான்ஸ்காரர் வேற வேற கொள்ளாம பேசுறாரு. வீட்டுக்கு வாங்க. சரி ஜெனி, நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிரு. நான் எப்படியாவது வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. மருந்து குடிச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒரே அடியா போயிடலாம். நாங்க சாப்பிட்டு முன்னாடி போறோம், நீங்க சாப்பிட்டு பின்னாடி வாங்க. பசிக்குது. நாங்க தான் சாக போறோம், நீயாச்சும் பொழைச்சு போ. உங்க பேர பிள்ளைங்களை பாருங்க. என்னடா இது அழகு விட்ட பிள்ளைகளை பத்தி இப்படி கஷ்டப்படுறியாடா? பெத்த மனசு தாங்கலையாடா பிரபு. ஐயோ, ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்பதான் என் குழந்தைங்களுக்கு வேஷம் கொடுத்தேன். அப்பா பாத்துறங்கண்ணே. ஏமா இந்த மெக்கானிக் பிரபு தெரியுமா? யாரு? ஏமா இந்த மெக்கானிக் செட்ல வேலை பார்க்கற பிரபு. அந்த மெக்கானிக் செட்டுக்கு இவர்தான் ஓனர். ஐயோ, அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு விஷத்தை குடுத்து பார்த்தா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. சீக்கிரம் போங்க. பிரபு, என்னடா இவ்வளவு நடந்திருக்கு? என்கிட்ட எவனும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையடா. என்னடா இங்க பாரு, நீ வேலை கேட்டு வரும்போது தெரிஞ்சா நான் உனக்கு வேலை கொடுத்தேன். உன்னே நான் நம்பலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வேற ஆள் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? அப்ப நீ என்னை நம்பலையா? அண்ணன் உன்னை வேலைக்காரமையா பார்த்தாரு, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்டா. இப்படி பண்ணிட்டேடா, என்னடா நீ? வாட உள்ள போய் பாப்போம்.
உள்ள இருக்கிற குழந்தையோட அம்மா நீங்க தானே? குழந்தைங்க எப்படி இருக்காங்க டாக்டர்? நல்லா இருக்காங்க. இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொள்ள உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த நாட்டுல குழந்தை இல்லாம எத்தனையோ தம்பதிகள் இருக்காங்கம்மா. அவங்ககிட்ட கேட்டு பார்த்தா தான் குழந்தைகளோட அருமை பெருமை உங்களுக்கு புரியும். கடவுள் கொடுத்த உயிரை பறிக்கிற அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாதுமா. போராடினா கரையாத கஷ்டம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. போராடிதமா ஜெயிக்கணும். நான் ஏன் இந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? கடவுளுக்கு அடுத்தபடியா உயிரை காப்பாத்துற வாய்ப்பு டாக்டருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. உங்க நல்ல நேரம் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா கூட முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். சரி, உங்க குழந்தைகளை காப்பாத்திச்சு, நீங்க போய் பாருங்கம்மா.